ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் என்ன காய்கறி பார்க்க போகிறாங்கன்னா சிறகு அவரைக்காய் தான் பார்க்க போகிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா மாடித்தோட்டத்தில் நடவு பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுதுங்க. சின்ன தொட்டி தாங்க 20 லிட்டர் வாட்டர் கல்லில் தான் வச்சு வளர்த்திருக்கிறேன். ஒரு முறை தான் விதை போட்டேனுங்க. சிறகு அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிழங்குகள் மூலமாக வளரக்கூடியது. ஸோ ஒரு முறை தான் நான் விதை போட்டு வளர்த்திருந்தேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வருடாவரம் இந்த மாதிரி வளர்ந்து படர்ந்து நல்லா காய்கள் கொடுக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 காய்கள் கிடச்சிடும். ஒரு 2 செடி தான் வச்சுருங்க. 2 கிழங்கு தான் இருக்குதுங்க இப்போ அந்த தொட்டியில். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 to 45 காய்கள் போன வருடம் அறுவடை பண்ணேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் எடுத்துருக்குதுங்க. காய்கள் அங்கொன்று இங்கொன்றுமா நிறைய இருக்குதுங்க. பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். காய்கள் நல்லா சுவையான காய்கள் இருக்குங்க. ஷார்ட்டு தாங்க, ஷார்ட் வெரைட்டி தான். இதில் பார்த்திங்கன்னா 3-4 வெரைட்டி இருக்குதுங்க. பிங்க் இருக்குதுங்க, பிங்க்லேயே லாங் ஷார்ட் இருக்குதுங்க. அதுமாதிரி க்ரீன்லேயும் லாங் ஷார்ட் இருக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி வெரைட்டி தாங்க. ஒரு முறை நடவு பண்ணாலே போதுங்க. கிழங்குகள் வச்சு அடுத்தடுத்த வருஷம் வளருங்க. கிட்டத்தட்ட இந்த செடிக்கு 3 வருஷம் ஆகி போகுதுங்க. இதாங்க இந்த செடி நடைமுறை. நம்ம மாடித்தோட்டத்தில் அறுவடை பண்ண சிறகு அவரைக்காய் தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா சிறகு மாதிரி இருக்குங்க. அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காய்க்கக்கூடிய காய்கள் தாங்க அது. இதனுடைய அறுவடை முறை வளர்ப்பு முறையெல்லாம் ஆல்ரெடி சேனல் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ இந்த லிங்க்கில் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெஜ் சாலட் பண்ண போகிறாங்க. இது பச்சையாகவே சாப்பிட்லாங்க, நல்ல சுவையாக இருக்குங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் கொஞ்சம் உப்புங்க, அப்புறம் கொஞ்சம் நெய் இருந்தால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம எப்படி ஸ்வீட் கார்ன் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான். வேக வைக்க வேணாம், பச்சையாக சாப்பிட்டுக்கலாம். நல்ல சுவையான காய்களாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் உப்பு இருக்குதுங்க. ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போடுங்க. இது மேலே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றினா கூட ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஸோ நெய் அந்தளவுக்கு தேவையில்லைன்னா விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சிறகு அவரை வெஜ் சாலட் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஈவினிங் டைமில் அந்த மாதிரி நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு நல்லா இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வணக்கம். சேவ் அக்ரிகல்ச்சர்.